நீங்க பண்ற தப்புக்கு தேவையில்லாம காரணத்தை சொல்லாதீங்கம்மா. உங்களுக்குள்ள பண ஆசை வந்திருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. என்னமோ சம்பாதிச்சு நானே கொண்டு போற மாதிரி பேசுற. தவற உணராட்டா ஆபத்துல சிக்கிக்கொள்வோம். உண்மைதானே? நம்ம செய்கிற தப்பை நம்ம உணராட்டா ஒரு நாள் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அல்ல. ஒரு நாள் ஆபத்து வரும், அதுல மாட்டிக்கிடுவோம், சிக்கிக்குவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு, நீங்களா இச்சித்து தேடுகிறது வேறு. பணக்காரனை விரும்பாதுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதி. ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்தீர், என்னையும் என் தொழிலை ஆசீர்வதி, பிசினஸ் ஆசீர்வதியும். பாவம் மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்பட்டாதான் நம்ம ஆண்டோட சமூகத்தில் இரக்கத்தை பெற முடியும். வசனத்தை நாம் வாசித்து கருத்தாய் வாசித்து வேத வசனத்தை படி நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். அன்பான ஈனிலர் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஈனிலர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீதும் மிகுந்த அக்கறை உள்ளவர். நம்முடைய குடும்பம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இனிமையான இல்லறமாக விளங்கும்படி இந்த ஈனிலர் நிகழ்ச்சியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் தவறை உணராவிட்டால் ஆபத்தில் சிக்கிக் கொள்வா என்ற தலைப்பில் நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். மனிதர்களாகிய பிறந்த நாம் தவறு செய்வது இயல்புதான். ஆனா அந்த செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்வதுதான் மிகவும் ஆபத்தானது. தவறு செய்யாத மனிதனில்லை, தன் தவறை திரித்துக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை என்பார்கள். பிரியமானவர்களே, நாம் செய்யும் தவறை உணர்ந்தால்தான் அதை திரித்துக் கொள்ள முடியும். நம்ம செய்யற தவறை உணர்ந்து கொள்ளும் மனப்பான்மை தான் நம்மளை ஆபத்திலிருந்து காப்பாற்றி வெற்றியின் பாதையில் நடத்தும். இப்பொழுதும் நம் சகோதரிகளோடு இணைந்து கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து பாடுவோமா? பிரேஸ் லார்ட். இந்த நாளிலும் இனியலரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் இயேசு, நம்முடைய கண்மலையும் என்னுடைய கோட்டையும் என்னுடைய துருகமும் என்னுடைய கேடகம் ஆண்டவராகிய இயேசு தான். இன்னைக்கும் நம்ம தங்கி இருக்கிறதுக்கு, நம்முடைய அடைக்கலமாக இருப்பதற்கு, நமக்கு புகலிடமாக இருப்பது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அந்த ஆண்டவரை நம்ம பாடி துதிக்க போகிறோம். சேர்ந்து பாடலாமா? இந்த கண்மலை ஆனவரை, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமையும் மாற்றுமை நிறைந்தவரை உம்மை நான் பாடி துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செலுத்தலாம். எங்களோடு கூட சேர்ந்து வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? என்னை காக்கும் தெய்வம் நீரே,
ஆண்டவரை பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இப்படி கண்களை மூடி ஆண்டவரே இயேசுப்பா, எங்க பலவீன நேரங்களிலப்பா எங்களை நீங்க சுமந்து கொண்டீரே, எங்க உயிருள்ள வரைக்குமே உயர்த்துவோன்னு சொல்லி முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோன்னு சொல்லி இப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்களா? ஆமேனப்பா, ஆமேன் ஆண்டவரே. உம்மிடத்துல இயேசுப்பா நீர் எங்களை அதிகமாய் நேசித்து கொண்டு இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் உண்மை இல்லாதிருந்த போதிலும் நீர் எங்கள் மேலே உண்மை உள்ளவராக இருக்கிறீரே அப்பா. உண்மை அதிகமாய் நேசிக்க எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உண்மையில் அன்பு கூற ஆண்டவர் எபினேஸ்வராக இருந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நான் உயர்த்துவேன்னு சொல்லி அப்படி ஆண்டவரை பார்த்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆண்டவரத்தை அன்பு கூறும்படியாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் வீடுகளில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா, நான் இன்னும் அதிகமாக உண்மை நேசிப்பேன், இன்னும் அதிகமாக உண்மை அன்பு கூறுவேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து எல்லாரும் பாடுவோமா? நேசுவே நேசுப்பா, அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் ஆண்டவரை பார்த்து இயேசுவே நான் இன்னும் அதிகமாக நேசிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. எல்லா கரைகளை உயர்த்தி ஆராதனை என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தலாமாமே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு கூட பாவி நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் உயர்த்தலாம். அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியையா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றியையா, என்னை கண்டீரே நன்றியையா, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. ஆண்டவராகிய இயேசு உயர்த்தலாம். ஆமெனப்பா, ஆமென் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி இயேசுவே நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை ஆராதனை. எல்லா இருதயத்தின் ஆராதனை ஆராதனை. இயேசுவே அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை
ஆவியோடு முழு பலத்தோடும் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே துதி கன மகிமைக்கு பாத்திரப்பா. எங்களோடு இருந்து நடத்துகிறவரே உமக்கு நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை துதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமீன். நம்மையில் அன்பு கூர்ந்து நமக்காக தன்னுடைய ஜீவனே கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்று உண்மையான இருதயத்தோடு நாம் துதிக்கும் போது அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயம் பொங்குகிறது. இப்பொழுதும் ஜோதியக்கா நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, சுதா, உன்னைத்தான் கூப்பிடுறேன். காதுல விழுதா என்ன? விழுது, சொல்லுங்க. ஜோதிய பாத்தியா? ஏன் எதை கேக்குறீங்க? பாத்தியா இல்லையா? பார்த்தேன், பேசினேன். அதுக்கு என்ன இப்போ? என்னை பத்தி எதுவும் சொன்னியா? எனக்கு வர வேலையே இல்லையா என்ன? நான் எப்பவும் போலதான் பார்த்தேன், பேசினேன். நான் ஏமா உங்களை பத்தி பேசணும்? அவளுக்கு வேற வேலை இல்லையா என்ன? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கா. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, இல்லன்னா அவங்க எதுக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறாங்க? இல்லைனாலும் நான் என்ன பண்ணுனா அவளுக்கு என்ன? நான் அவகிட்ட ஆலோசனை கேட்டனா? நான் அவ வீட்டுக்கு போய் ஆலோசனை கொடுத்தா அவ ஏத்துக்குவாளா? மா சும்மா இருங்க. பண்றது தப்பு, இதுல அடுத்தவங்கள குறை சொல்றது. போங்க, போய் வேலையை பாருங்க. இங்க பாரு சுதா, என்னைக்கா இருந்தாலும் அம்மா தான் உனக்கு உதவி பண்ண போறேன், அந்த ஜோதி இல்ல. இப்ப எனக்கு அதை சொல்றீங்க? நீ ஜோதிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுற. அம்மா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. நீ பண்றது எனக்கே பிடிக்கல, அதனாலதான் நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு சுதா, நீயும் எனக்கு சரியா உதவி பண்ண மாட்டேங்கிற. எனக்கு ஒரு தேவைன்னா நான் யார்கிட்ட போய் நிக்க முடியும்? அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, வேலைக்கு போகவும் முடியாது. செலவுக்கு நான் என்ன பண்றது சொல்லு? என்னம்மா நீங்க? நான் உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்காத மாதிரி பேசுறீங்க. நான் தரலனாலும் அவர் உங்களுக்கு மாசம் மாசம் அக்கவுண்ட்ல காசு போட தானே செய்யறாரு. நீங்க பண்ற தப்புக்கு தேவையில்லாம காரணத்தை சொல்லாதீங்கம்மா. உங்களுக்குள்ள பண ஆசை வந்திருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. என்னமோ சம்பாதிச்சு நானே கொண்டு போக போற மாதிரி பேசுற. எல்லாம் உனக்கு தானே. பாத்தீங்களா, மறுபடியும் தேவையில்லாத காரணத்தை தான் நீங்க சொல்றீங்க. இந்த காசை நான் உங்ககிட்ட கேட்கலையேம்மா. உனக்கு என்னம்மா? நீ நல்லா சம்பாதிக்கிற, பேசதானே செய்வ. என்னம்மா நீங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? நீ நல்லா இருக்கிறது அம்மாவுக்கு சந்தோஷம்தான். அது போல நான் நல்லா இருக்கிறத பார்த்து நீ சந்தோஷப்படணும்ல. உங்களுக்கு நல்ல விதத்துல வருமானம் வந்தா சந்தோஷப்படலாம், தப்பான விதத்துல வந்தா நான் எப்படிம்மா சந்தோஷப்பட முடியும்? நீங்கெல்லாம் நல்லா இருக்கணுமா, நான் மாத்திரம் கஷ்டப்படணுமா? என்னம்மா உங்க நியாயம்? அம்மா, இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல. நமக்குள்ள வீணா சண்டை வேண்டாம். தயவு செஞ்சு நீ நிப்பாட்டுமா. நான் பேசினாதான் உனக்கு பிடிக்காதே. என்னமோ போ. என்ன விஷயமா? என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல அண்ணே, வீட்டுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நடுவுல வேற எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிட்டுன்னு. என்னென்ன யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரியா தெரியுது? அப்படி இல்லம்மா. எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியாது. அப்படி கேட்டா என்ன தப்பா நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன். ஆனா நீங்களும் யோசிக்கிறீங்களே. நான் இத பத்தி யோசிக்கல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா நீங்களும் என்ன தப்பா நினைக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களை பத்தி என்னோட பொண்ணு நிறைய சொல்லி இருக்கிறா. அதனாலதான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு நான் நினைச்சேன். நான் உங்களை தப்பா நினைக்கல, தப்பாவும் புரிஞ்சுக்கல. நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இவ்வளவு பேசியும் புரியலையா என்ன? இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, அதை எப்படி உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு தயக்கமா இருக்கு. தயங்காம கேளுங்க. ஏதாவது பண உதவி எதிர்பார்க்கறீங்களா? இதான் படிச்சவங்களுக்கும் என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ம், நான் சொல்ல வந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதனால அப்படி சொன்னேன். இத நீங்க உங்க பொண்ணுகிட்டயே கேட்டிருக்கலாமே. அவ உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாளா என்ன? எல்லாரும் இப்படியே கேட்டா நான் என்னத்தை தான் செய்ய? இப்ப என்ன யோசிக்கிறீங்க? அவ எனக்கு உதவி பண்ணுனா நான் ஏங்க உங்ககிட்ட வந்து கேட்க போறேன்? இப்படி மத்தவங்க கிட்ட கையேந்த கூடிய நிலைமைக்கு என் பொண்ணு என்ன தள்ளிட்டா. ம், நான் உங்களை எதுவும் தப்பா சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் சூழ்நிலைய சொன்னேன். நான் தான் சொன்னல உங்களை தப்பா நினைக்கலன்னு. சரி, நான் உங்களுக்கு இப்ப எவ்வளவு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது எப்படிங்க நான் கேட்க முடியும்? கொடுக்க போறது நீங்க. உங்ககிட்ட போய் எனக்கு இவ்வளவு வேணும்னு நான் சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, நேராவே என்கிட்ட சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். நான் இப்ப உங்களுக்கு எவ்வளவு தந்து உதவி பண்ணணும்? கோவப்படாதீங்க. என்னோட தேவை 10,000க்கும் மேல இருக்கு. அவ்வளவு தொகைய நான் உங்ககிட்ட கேட்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஒருவேளை இல்லைன்னு சொல்லிடுவாரோ? உங்ககிட்ட இல்லைன்னா வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அப்படி இல்ல, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் தர பாக்குறேன். அதானே, நம்ம பேசி காரியம் நடக்காம இருக்குமா என்ன? ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். கையில காசு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். நீங்க திருப்பி தர வேண்டாம். 2 நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் கிளம்புறேன். சரிங்க, சரி. வாங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது என் பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போடுவா. என் பேரை கெடுக்குறீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்களான்னு என்கிட்ட வந்து சண்டை போடுவா. அதனால அவகிட்ட இத சொல்ல வேண்டாம். சரி, நான் சொல்லல, நீங்க கிளம்புங்க. ஆ. என்னப்பா, மீனாட்சி அக்கா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆமாமா. என்ன, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. செலவுக்கு கூட பணம் இல்ல, என் பொண்ணு கூட எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஆமா ஜோதி. ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்னு சொன்னாங்களா? ஆமாமா. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? இதே விஷயத்தை தான் சுபி கிட்ட பேசி பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ம், என்ன ஜோதி சொல்ற? உண்மைப்பா, இவங்க இததான் வேலையா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுக்கறாங்க. பாக்க எவ்வளவு பரிதாபமா என்கிட்ட வந்து பேசுனாங்க. என்ன பண்ண, இப்படி பேசியே நிறைய பேரை நம்ப வச்சிடுறாங்க. என்னப்பா யோசிக்கிறீங்க? நீங்க எதுவும் பணம் கொடுக்கலையே. சாச்சா, நான் கொடுக்கலமா. 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நல்ல வேலை செஞ்சீங்கப்பா. சுதா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் மாறலக்கா. நேத்து கூட என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. உன்கிட்டயா? ஆமாக்கா, நீங்க எங்க அம்மாவை பார்த்து அட்வைஸ் பண்ணீங்கல்ல, நான் சொல்லிதான் நீங்க என் அம்மா கிட்ட பேசுனீங்கன்னு என்கிட்ட வந்து ஒரே சண்டை. அப்புறம் எப்படியோ சமாளிச்சிட்டேன்க்கா. சுதா, உங்க அம்மா கிட்ட நான் சொல்ல வந்த விஷயத்த நீயே சொல்லிடுமா. என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. சில காரியத்துல ஆண்டவர் மனுஷங்களை வச்சு சொல்லி பாப்பாரு. அப்பவும் அவங்க கேக்கலனா ஆபத்துல சிக்க வச்சிருவாரு. எனக்கு என்னமோ
உங்க அம்மா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு தான் தோணுது. நான் போய் சொன்னா மறுபடியும் அட்வைஸ் பண்ண வந்துட்டியான்னு தான் கேட்பாங்க. நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு சுதா, இந்த காரியத்தை நீ விடலனா பெரிய ஆபத்துல மாட்டிக்குவீங்கம்மா அப்படின்னு போய் சொல்லு. நான் சொன்னா கேப்பாங்களான்னு தெரியலையேக்கா. நீ சொல்லி பாரு, கேக்குறாங்களான்னு பாப்போம். கேட்டா அது அவங்களுக்கு தாமா நல்லது. ம். எனக்கு அவசரமா 25,000 ரூபாய் வேணும். 25,000-மா? ஆமா, வட்டி எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அவசரம். எவ்வளவு வட்டினாலும் தாரேன்னு சொல்றானே, என்ன பண்ண? இதை விடக்கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேற யார்கிட்டயே அதை வாங்கிக்கிறேன். இருக்கு, நிறைய இருக்கு. நானே தாரேன். ஆனா நான் கேட்கிற வட்டியை ஒழுங்கா கொடுத்துடணும். அதெல்லாம் கரெக்டா வந்துடும். வட்டி தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறீங்க. நீங்க கேட்ட உடனே பெரிய தொகையை கொடுக்கறேன்ல, அப்ப வட்டியும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். சரிங்க, நான் வரேன். என்னம்மா, இன்னைக்கு எங்கும் வெளியில போலையா? வீட்லயே உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வெளியே போகவே பயமா இருக்கு சுதா. ஏமா, என்ன ஆச்சு? ஒருத்தருக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு 25,000 கொடுத்தேன். வாங்கினவன் வட்டியும் தரல, அசலையும் கட்டல. பணத்தை வாங்கிட்டு ஓடிட்டான். இதுதானே அன்னைக்கு ஜோதி அக்கா சொன்னாங்க. சில காரியத்துல ஆண்டவர் மனுஷங்களை வச்சு சொல்லி பாப்பாரு. அப்பவும் அவங்க கேட்கலன்னா ஆபத்துல சிக்க வச்சிருவாரு. எனக்கு என்னமோ உங்க அம்மா ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட போறாங்கன்னு தான் தோணுது. நான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருந்தேன். இப்ப அவர் என்கிட்ட பணத்தை கேட்டு சண்டை போடுறாரு. சண்டை போடாம வேற என்ன செய்வாங்க? என்னமோ நீங்களே பாத்துக்கோங்க. என்ன மீனாட்சி, என்கிட்ட வாங்கின காசை எப்ப தருவ? இன்னும் 2 நாள்ல தந்துருவேன். என்னது 2 நாளா? இப்படியே தான் நீ ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்க. இன்னும் 5 நிமிஷத்துல நான் உன் வீட்டுல நிப்பேன். ஜோதிய கர்நாடகம் பார்த்தீங்களா? தவறை உணராம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொண்டீங்களா? இப்பொழுதும் தேசம் முழுவதும் இருக்க ஜனங்கள் தன் தவறை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இது உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். உங்களுக்காக ஜெபிப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னா, தவற உணராட்டா ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம். உண்மைதானே? நம்ம செய்கிற தப்பை நம்ம உணராட்டா ஒரு நாள் தப்பு செஞ்சுட்டு இருக்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அல்ல. ஒரு நாள் ஆபத்து வரும், அதில் மாட்டிக்கிடுவோம், சிக்கிக்குவோம். அப்படி சிக்காமல் இருக்கணும்னா நம்ம செய்த தவற நம்ம உணரணும். இன்றைக்கி அதுதான் இல்லை. நம்ம என்றைக்கும் நம்ம பழக்கம் என்னென்னா, நம்ம செய்கிற தப்பை நம்ம உணராமல் நம்ம அடுத்தவங்க செய்கிற தப்பைவே நம்ம பார்த்து நாம் என்ன செய்கிறோங்கிறத உணராததுக்குனால தான் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்வதே இல்லை. இன்றைக்கி நம்ம அதை உணரணும். அப்படி தானே? உணரணும். தப்பு செய்தோம்னா நம்ம தப்புன்னு உணரணும். நீங்கள் குடிக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், குடிக்கிற தப்பாக ரைட்டானா தப்பு தான் அப்படிம்பாங்க. விபச்சாரங்க தவறான பாதையில் போகிறவங்கள கேட்டு பாருங்கள், நீங்கள் செய்ய தப்பாக ரைட்டான்னு சொல்லி தப்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தப்பு செய்கிறவங்க தப்பு செஞ்சு
மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வாங்க. நிம்மதியாக இருக்க முடியுமா? ரகசிய பாவம், ரகசிய தப்பு, ரகசியமாக தப்பு பண்ணிக்கிறது. அது எத்தனை நாளைக்கு அப்படியே ஒரு வாழ்க்கை? ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை, ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு. ஆனால் நம்ம அப்படி தப்பு செய்யும்போது இந்த உலகம் நம்மளை விட்டுடுமா? குடும்பத்தார் தான் நம்மளை விட்டுடுவாங்களா? உலகம்தான் நம்மளை விட்டுடுமா? நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை. அது என்ன வாழ்க்கை அது? அப்போ நம்ம இதை நினச்சி பார்க்கணும். நம்ம எதுக்கு அப்படி வாழணும்? யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? நேர்மையாக வாழணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழணும். அதுதான் வாழ்க்கை. பாவத்தை செஞ்சுட்டு தப்பை செஞ்சுக்கிட்டு எதுக்கு அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழணும்? மற்றவங்களுக்கு மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எத்தனை நாளைக்கு அப்படி வாழ்கிறது? எத்தனை நாளைக்கு அப்படி நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் அப்படி எத்தனை நாளைக்கு நம்ம வாழ்கிறது? வாழ முடியாது, கஷ்டம் அது. ஒருத்தருக்கு தப்பு செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள், போலீஸ்காரங்க அவங்கள தேடுவாங்க. இவங்க எங்காவது ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க ரகசியமாக தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் மாட்டிக்கிடுவாங்க. பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான். பல நாள் திருடிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள் சிக்கிக்கிடுவான். அதே மாதிரி தான் பிசாசு நம்மளை இந்த உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள், உலக காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டுவான். இதை செய்யும், அதை செய்யும், பணத்தை தூண்டு, பண ஆசையை காட்டுவான். பொன்னாசை, பொருளாசை, பண ஆசை, உலக ஆசை, சிற்றின்பங்கள் எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னால், அதான் உலகத்தில் நிறைஞ்சு கிடக்குது, எல்லாத்தையும் காட்டி நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு போராடுவோம். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த ஜெப விண்ணப்பங்களை, இந்த காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். அப்போ தவற உணரணும். தவறான காரியம் செய்யாதபடிக்கு, நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி, ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மளுக்கு பாதுகாக்கிற ஒரு தெய்வம், நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோன்னா நம்ம தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணுறது? நான் தப்பு செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. மனுஷன் தப்பு செய்கிறவன் தான். ஆனால் தப்பு செய்யாதபடி பாதுகாக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நமக்கு வாக்கு கொடுத்த ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டா நம்மளை நீதியின் பாதையில் நம்மளை நடத்துவார். இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் இது மாதிரி பாவ காரியத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்க நீங்கள் கூட ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டு, அந்த தவறுலேருந்து எனக்கு வெளியே வர முடியலையே, நான் வெளியே சொன்னால் மாட்டிக்குவேனே, நான் வெளியே சொன்னால் தப்பிச்சுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு கண்ணீரோடு அதுலேருந்து தப்பு பண்ணிட்டு வர முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையை நொடிஞ்சு போய் கண்ணீரோடு சிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அதுக்கு தான் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவரை நம்புங்க. இப்போ நம்ம எதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதலாவது தன்னோட தவறை உணரணும், ஒத்துக்கொள்ளணும். அடுத்தவங்களே குற்றம் சாட்டக்கூடாது. தவறை உணராது இருப்பது. தன் தவறை உணர்ந்து மனம் மாறிட்டா எத்தனை பிரச்சனை நம்மளை சூழ்ந்து வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். முதலாவது நம்ம மனம் மாறுதலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த இணையிலர் நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நாட்கள் ஆண்டவரே பலவிதமான தவறுகளை, பாவ வழக்கங்களை செய்துவிட்டு ஆண்டவரே தான் செய்தது தவறு என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொள்ளாதபடி, ஆண்டவரே ஒரு உணர்வில்லை இருதயம் இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் குடி பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு ஆண்டவரே, விபச்சாரம், வேசித்தனம், இப்படி ஆண்டவரே பலவிதமான பாவ வழிகளில் சிக்குண்டு ஆண்டவரே அப்பா, ஆனால் தான் செய்வது பாவம் என்கிறதை உணராதபடி இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தான் செய்வது பாவம் என்பதை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்து கொள்ள ஒரு இருதயம் உண்டாகட்டும் அப்பா. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்னு உங்கள் வார்த்தைகள் சொல்லுகிறதே. அப்படிப்பட்டதான ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை உணரக்கூடிய
ஆண்டவரே இருதயத்தை கொடுங்கப்பா. தன்னுடைய பிழையை உணராதபடி மற்றவர்களை குற்றப்படுத்தி மற்றவர்களை ஆண்டவரை குறை கூறி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கத்தரிங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க மீது தங்களுடைய நம்பிக்கை இருக்கட்டும்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட தவறான வழிகள்ல இருந்து காரியங்கள்ல இருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை இவங்க அறிந்து கொண்ட ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவங்க கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஆண்டவரே கிருபைகளை நீங்க கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல இந்த ஜெபத்துல ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு மாற்றம் உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இப்படிப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு மனம் மாறுதலை, தவறு செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறபடியினால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறார். இந்த பாவம் செய்கிற தூண்டுகிற இந்த சூழ்நிலைகள், இந்த துன்மார்க்கமான நண்பர்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், ஆஸ்திகள், செல்வாக்குகள், தனக்கு கொடுக்கப்படுகிற அதிகாரங்கள், பிசாசினுடைய கிரியைகள் இதெல்லாம் அழிக்கப்படணும். தவறு செய்துவிட்டு இன்னைக்கு பயந்து பயந்து மறைந்து மறைந்து ஒளிந்து வாழ்கிற எவ்வளோ பிள்ளைங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டோட சமூகத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு விடுதலை அடையணும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும். சாத்தான் மறைவாய் வைக்கிற இந்த கன்னிகளை திரிபடணும். அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம பிள்ளைகளை விலைக்கு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? சகோதரி உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்களே எங்களோடு இணைந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே அநேகர் இந்த நாளில் பொல்லாத பிசாசு பாவம் செய்யும்படியான காரியங்களை தூண்டி விடுகிற ஆண்டவரே அப்பா. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது அப்பா, துன்மார்க்கிற நண்பர்களோடு தேவையற்ற பழக்க வழக்கங்கள், அவங்க ஆஸ்திகள், அவங்க செல்வாக்குகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவி நாமத்தின் அப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இந்த நிகழ்ச்சியில எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவங்களும் இப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு பிரச்சனையோடு கூட இருக்கலாம், இதனுடைய விடுதலைக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு நீங்க விடுதலை கொடுப்பீராக, நீங்க அற்புதங்களை செய்வீராக. பாவ உணர்வு அடையும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத பிசாசு அவங்க இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் அப்பா. அந்த ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்களை அப்பா நீங்க விடுதலை ஆக்குவீராக, நீங்க அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை நீங்க செய்யுங்கப்பா. அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. நான் இந்த பாவங்களை செய்து விட்டேன், இந்த அதிகாரங்களை நான் பயன்படுத்தி விட்டேன், இந்த செல்வாக்குகளை நான் தவறான முறையில நான் பயன்படுத்திட்டேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே பாவங்களை செய்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக அப்பா. நீங்க அப்படி கட்டளையிட போற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் அல்லது அசிங்கப்பட்டுட்டனே, நான் கேவலப்பட்டுட்டனே, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, இனி உலகத்தில் நான் வாழ்ந்து எதுக்கு, இப்படிப்பட்ட தவறு செய்தது உண்மைதான், ஆனால் சிக்கிட்டு வாழ்கிறேனே, இப்படி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு இனி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழணுமா, எல்லாருக்கும் முன்னால் நான் தலை குனிவாயிட்டுனே, அப்படியெல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு
வரைக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். விடுதலை ஆக்குற இயேசு இருக்கிறார். அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுத்துரும் போது ஆமாம், ஆண்டவர் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பார். இப்போ சகோதரி, அதுக்கு தான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. உங்களை எல்லாரையும் ஆண்டவரோட கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட மேன்மையான, மகிமையான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க இயேசு ஆவலோடு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள்ல ஆண்டவரே பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், அவமானங்கள், ஆண்டவரே ஆபத்துக்கள் வரும்பொழுது ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஐயா நாங்கள் அசிங்கப்பட்டு விடுவோமோ அல்லது கேவலப்பட்டு விடுவோமோ என்று சொல்லிக்கொண்டு தகப்பனே, இந்த உலகத்திலே வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உங்க சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. வேதத்திலே தாவீதினுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துக்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே மனிதனை சார்ந்து கொள்ளாதபடி கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்ந்தது போல் அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பாடுகள், பிரச்சனைகள், ஆபத்துக்கள் வரும்பொழுது ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு அந்த பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறையா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆபத்துக்கள் வரும்பொழுது ஆண்டவரே தகப்பனே கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ்வதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான பிரச்சனைகள், போராட்டங்களை கர்த்தர் ஆண்டவரை மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. இனி இந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம துதிக்கிறப்பா, எங்கள் ஜெபங்களெல்லாம் கேட்டீங்களே அப்பா, நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, நம் சகோதரிகளோடு இணைந்து கருத்தாய் ஜெபிச்சிங்களா? உங்கள் ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்கள் பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக தேவன் தேசத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஐஸ்வர்யவான் ஆவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஆக்கினை வந்துடும், ஆபத்து வந்துடும். யாருக்கு பணக்காரனாக விரும்புகிறவனுக்கு பெரும்பாலான பேர் என்ன தெரியுமா, நம்பர் 1 பணக்காரன் ஆகணும் என்பதற்காய் அரசாங்கத்தை ஏமாத்துறது, பேங்கை ஏமாத்துறது, ஆட்களை ஏமாத்துறது, ஏழைகளை, சின்ன சின்ன வியாபார செயல்களை, காலின்களை மிதிக்கிறது, தான் மாத்திரம் வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்படி எப்படியாவது பணக்காரன் ஆகணும், அவ்வளவுதான். பிசினஸ்ல அதான், பிசினஸ்ல அப்படிதான் அப்படின்னு சொல்லி மந்திரவாதம் கூட பண்றாங்க. அடுத்த ஆள் வந்துடக்கூடாது. நீ மந்திரவாதம், பில்லு சூன்யம் பண்றது, பணம் கொடுத்து லட்சக்கணக்கா பணம் கொடுத்து அவங்க அழிஞ்சிடணும், நான் மட்டும் இருக்கணும். இந்த மாதிரி பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள் வாழ்கிற ஒரு காலத்துல தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏமாத்தியாவது பணக்காரன் ஆயிரணும், கொள்ளையடிச்சாவது பணக்காரன் ஆயிரணும்னு சொல்லி நாம் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு இருதயம் இருக்கவே கூடாது. எப்படியாவது பணக்காரன் ஆயிரணும், நம்பர் 1 ஆயிரணும், இன்னும் வீட்டுக்கு மேல வீடு, இடத்துக்கு மேல இடம் வாங்கி நான் தான் நம்பர் 1 இருக்கணும், அந்த சிந்தையே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. அப்ப பணக்காரன் ஆகக்கூடாது, ஐஸ்வர்யன் ஆகக்கூடாதுன்னா ஆகலாம். நீங்க பணக்காரன் ஆவீங்க, பணக்காரனா இருப்பீங்க. எப்போ? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு, நீங்களா இச்சித்து தேடுகிறது வேறு. பணக்காரனை விரும்பாதங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதி, ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்தீர், என்னையும் என் தொழிலை ஆசீர்வதி, பிசினஸ் ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்டா பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம் தான் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம். ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, ஒரு பூரண ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்.
பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களின் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. விசுவாசத்தோடு தேவ செய்தி கேளுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஒரு நாடகத்தை நீங்கள் பார்த்தீங்க. இந்த நாடகம் உங்களோட பேசியிருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம பாவம் செய்துட்டோன்னு சொன்னால் அந்த பாவத்தை மறைக்கக்கூடாது, தவற உணரணும், அறிக்கை செய்யணும். இல்லை நம்மளோட வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. பெண்களாகி உங்களோட பேசுகிறாரு. குடும்ப இடத்துல பெண்களாகி உங்களோட பேசுகிறாரு. நான் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், நீங்கள் மனம் திரும்பணும், வாழ்க்கை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுவிடனோ இரக்கம் பெறுவான். பாவம் மன்னிக்கப்படணும். மன்னிக்கப்பட்டாதான் நம்ம ஆண்டோட சமூகத்தில் இரக்கத்தை பெற முடியும். வசனத்தை நாம் வாசித்து கருத்தாய் வாசித்து வேத வசனத்தை படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நாம் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய பெயர் சகேவு. இந்த சகேவு ஒரு வரி வசூல் செய்கிறவன். அவன் ஒரு பணக்காரன், நல்ல வசதியானவன். சகேவு நல்ல வசதியானவன். அவன் ஐஸ்வர்யவானுக்கு தலைவன், ஆயக்காரனுக்கு தலைவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ளே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவனை இயேசு ஒரு நாள் தேடி வராரு. அவன் இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கிறான். இயேசு வராரு, சகவேன்னு சொல்லி அவனை கூப்பிட்றாரு, பேர் சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவன் உடனே இறங்கி வாரான். வா, நீ சீக்கிரம் வா, நான் அவன் வீட்டில் தங்கணும், வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சகவே கூப்பிட்றாரு. இப்போ சகவை கூப்பிட்டோடனே சகவை கீழே இறங்கி வாரான். இயேசு அவனோடு கூட அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இவர் பாவியான மனுஷன் ஆயிட்டு ஆண்டவர் இவன் பின்னால் போகிறாரான்னு சொல்லி ஜனங்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. அங்கே போகிற வழியில் அவனுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாயிற்று. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகணும். நீங்கள் உங்கள் கண்ணனுக்குறவமாக பாவங்களை செய்யும்போது, பிள்ளைகளுக்குறவமான காரியங்களை செய்யும்போது, அது தவறுன்னு சொல்லி தெரியும் போது திருந்தணும். திருந்தி உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தணும். எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்தில் ஊத்திரம், நெருக்கம், இதுக்கெல்லாம் காரணம் சகோதரிமார்கள் தான். உங்களுக்குள்ள வாயடக்கம் இருக்கணும், நாவடக்கம் இருக்கணும், பொறுமை இருக்கணும், அன்பு இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. அப்போ பாவ மன்னிப்பு நமக்குள்ள உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார். இயேசு தான் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் அவருடைய கருத்தில் வரும்போது, அவருடைய செட்டர் மரத்தில் வரும்போது தேவனுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சகையோட வாழ்க்கையை சகைவு இயேசுவோடு கூட கடந்து சென்று கொண்டிருக்கிறான். கடந்து செல்லும் போது அவனுக்குள்ளே பாவம் உண்டாயிற்று. ஜனங்கள்லாம் சொன்னேன், பாவியான மனுஷன் இவன் பண்ணாலும் இயேசு போகிறாருன்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அப்பொழுது அவனுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாயிற்று. உண்டானவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார் இடத்துலையும் அநியாயமாக வாங்கியிருந்தா அதை நாலந்தனையாக நான் திரும்ப கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அவன் மனம் திரும்பினான். சமாதானம் இல்லாத அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். பாவம் மன்னிக்கப்பட்ட போது இயேசுடைய அன்புனால அவன் நிரப்பப்பட்டிருந்தான். எனக்கு இயேசுடைய அன்பு அவனுக்குள்ளே காணப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, சகையை போல நாம் இருப்போமானால், நாம் மற்றவர்களை ஏமாற்றி வஞ்சித்து பொருட்களை சேர்ப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சகையை போல நம்ம மனம் திரும்ப, ஆண்டவரே, நான் யார் இடத்துல அநியாயமாக வாங்கியிருந்தா நான் திரும்ப கொடுத்துட்றேன், நாலந்தரையாக திரும்ப கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி சகையை தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறான்.
நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். மற்ற குடும்பங்களுக்கு விரோதமாக, மற்றவர்களுக்கு விரோதமாக, நண்பர்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. மனம் திரும்பணும். நாம் மனம் திரும்பும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருவார். தேவன் ஆசீர்வாதங்களை தருவார். நாம் மனம் திரும்பும் போது, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது, நம்முடைய தவறை உணர்ந்து நம்மை சரிப்படுத்தும் போது தேவன் இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை நமக்கு தருவார். சகையுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பாவ உணர்வு உண்டாயிற்று. மனம் திரும்பினான். ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தாரு. இயேசுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டான், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான். சகை வீட்டுக்குள்ளே வந்த ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வர அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரு. நீங்கள் அவரை கூப்பிடுங்க. இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வாரோம், எங்கள் வீட்டுக்கு கூட சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும். சகை வீட்டுக்கு போனீங்கிற ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு வாரோம். என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் தட ஆண்டவரே. என் ஆண்டவர் என் பாவத்தை மன்னிட்டு எனக்கு உங்களோட சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், நீர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயம் உங்களோட வாழ்க்கையை செய்வார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை என்னைக்கும் மறைக்கக்கூடாது. தவறு செய்துட்டேன், நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நம்முடைய கணவர் தவறு செய்யும்போது நம்ம கணவரிடத்தை சொல்லணும், நீங்கள் இந்த காரியத்தை தவறு செய்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி. நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம், வேதம் வாசிக்காமல் இருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம். இந்த பாவத்தெல்லாம் மன்னின்னு சொல்லி கேட்டேன். ஆண்டவரே, நான் இனி வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், உம்முடைய பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு தகப்பனும் தாயும் ஒரு மகளை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க, ஒரு வாலிப மகளை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன என்று சொல்லி நான் கேட்டபோது தாய் என்னை பார்த்து சொன்னார்கள், இவள் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறா, பிகாம் 2வது வருஷம் படிக்கிறா. ஆனால் இவளோட வாழ்க்கையில் இவள் கல்லூரிக்கு போகிறா, வாயெல்லாம் பொய் பேசுகிறா, உண்மை இல்லை, வீட்டுக்கு வந்தாலும் பொய் பேசுகிறா, உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி என்னிடத்தை சொன்னார்கள். அப்போ நான் கேட்டேன், ஏன் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பிள்ளை அமைதியாக இருக்கா, வாயை திறக்க மாட்டேங்க, என்னிடத்துல பேசுகிறதுக்கு வாயே திறக்கல, அமைதியாக இருக்கா. நான் பேசுகிறேன், மெதுவாக பேசுகிறா. நான் தாயின் இடத்துல கேட்டேன், என்ன காரியத்தில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, எப்படி அப்படிங்க எடுக்கும்போது அவன் சொன்னால், நான் கல்லூரிக்கு அனுப்புகிறேன், கல்லூரிக்கு போகிறா, காலையில் போகிறா, நல்லா படிப்பா, நல்லா மார்க் எடுப்பா, ஆனால் வாயெல்லாம் பொய், சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், பெண் பிள்ளைகள் இப்படி பொய் சொன்னால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காதே, பிள்ளைகள் இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது தாயார் சொன்னாங்க, கல்லூரிக்கு அனுப்புகிறேன். நான் கல்லூரிக்கு அனுப்புனா இவள் காலேஜுக்குள்ளே போகிறதில்ல, வேற ஒரு பையனோட ஊர் சுற்றிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வரா. இப்போது நான் அந்த பிள்ளை இடத்துல பேச ஆரம்பித்தேன்னா வரலாறு பேசவே மாட்டேன்ட்டான். அப்புறம் திரும்ப ஒவ்வொரு நாளாக நான் அவளை வச்சு ஒரு வாரமாக வைத்து நான் அவள்கிட்ட பேசின போது சொன்னால், நான் கல்லூரிக்கு போவேன், போயிட்டு கொஞ்சம் கிளாஸை அட்டன் பண்ணுவேன், அதுக்கு பிறகு அந்த பையனை கூடுவேன், வெளியில் போயிட்டு அங்கங்கே சுற்றிட்டு வருவேன், இதெல்லாம் தவறு தானே அப்படின்னு சொல்லி கேட்டபோது, முதல்ல நீ ஆண்டவரை ஏமாத்துறா, அடுத்து உன்னை பெற்று வளர்த்த தாய் தோப்பனை நீ ஏமாத்துறா, அப்புறம் காலேஜில் ஏமாத்துறா, உங்கள் பிரின்சிபாலை ஏமாத்துறா. அப்பா அவா என்ன சொன்னால், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி வெளியே சுற்றுறதுனால மற்ற பிள்ளைங்க என்கிட்ட பேசாது, நான் ஒதுங்கி தான் இருப்பேன். இப்போ நீ நல்ல பிள்ளை இல்லைல்ல, அப்போ எப்படி அந்த பிள்ளைங்க வந்துட்ட பேசுவாங்க அப்படின்னு சொன்ன போது அழுதாள். நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தெரியலை, இப்போ நான் உணர்றேன், நான் தப்பு செய்துட்டேன்னு சொல்லி தோப்பனை பார்த்து சொன்னேன், அப்பா நீங்கள் என்ன படிக்க அனுப்புனீங்க, நான் கல்லூரிக்கு போனேன், ஆனால் நான் உங்களை ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க. தாயை பார்த்து சொன்னா, அம்மா நீங்கள் என்ன மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்களை ஏமாற்றிட்டேன், செல்லில் வச்சு நான் ஃபோன் பேசுவேன், அந்த பாவத்தெல்லாம் நான் நீங்கள் மன்னிச்சிருங்கம்மா, நான் இனி நல்ல பிள்ளையாக இருப்பேன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுதா, தாய் தப்பேன்ட்டு அழுதா. கடைசியில் என்னை பார்த்து சொன்னால், நான் பொய் பேசிட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெபம்லாம் பண்ணலை, நான் குடும்ப ஜெபத்தில் இருப்பேன், வேதம் வாசிக்க மாட்டேன், அது எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்வை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவள் அழுதா. நான் பாவம் செய்துட்டேன்,
ஆண்டவர் எனக்கு மன்னிக்கட்டும். தகப்பனார் நான் இனி காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன், பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன், வீட்டில் வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டார். கடைசியில் பிள்ளை தாய் தகப்பன்ட்ட மன்னிப்பு கேட்டு என்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டு இப்போ சமாதானமாக போயிருக்கிறா. நான் எதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான். பாவத்தை என்னைக்கும் மறைக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சொல்லி, நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய இருதயத்தில் பொய் பேசிட்டு நம்ம ஏமாற்றிட்டு மாய்மால காரியாக இருந்துக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னால் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை என்னை விட்டு மாற்றும், என் பிள்ளைகளை குறித்த கசப்பு என்னை விட்டு மாறட்டும், என் கணவரை குறித்த கசப்பு எனக்குள்ள மாறட்டும், என் கணவர் வேறொரு பெண்ணோட தொடர்பு கொண்டு இருக்கிறாரே, இதை நான் மன்னிக்க முடியுமா சொல்லி இங்கே கேட்கலாம். கணவருக்காக ஜெபிங்க, கணவருடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபிங்க. தேவன் நிச்சயம் கூட கணவரை மாற்றுவார், வேண்டாத உறவுகளிலிருந்து மாற்றுவார். என்னிடத்துல வந்து பொய் சொன்ன அந்த பிள்ளையிடத்த சொன்னேன், நீ உனக்கு படிக்கிற வயசு, இந்த வயசில் நீ படிக்கணும், உன் காலில் நீ நிற்கணும், இப்போ படித்து நல்லா படி. இப்போ நீ செகண்ட் இயர் படிக்கிறா, இன்னும் எக்ஸாம்லாம் இருக்கும், நல்லா படிச்சுட்டு நீ மறுபடியும் தேர்ட் இயர் படிச்சுட்டு அது எம்சிஏ படிக்கணும்னு சொன்னால் நீ மறுபடியும் படி. வேண்டாத உறவுகள், வேண்டாத காரியங்களை எல்லாம் உன்னை விட்டு அப்புறப்படுத்தணும். அந்த பையன் உன்னை தேடி வந்தால் நீ சொல்லிடு, நான் இனி உங்களை பார்க்க மாட்டேன், நீங்கள் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போங்க, நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு. சமாதானமாக பேசிட்டு நீ சமாதானமாக இருந்து காரியங்களை செய்யின்னு சொல்லி நீ தினந்தோறும் வேத வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டோடைய பிள்ளையாக இருன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறேன். குடும்ப நடத்துகிற பெண்களாகிய நாம் நம்மளோட வாழ்க்கையில சரியான வாழ்க்கை வாழணும். வீண் ஆடம்பரம், வீண் செலவு, கணவருக்கு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர பணத்தெல்லாம் நான் வீணாக செலவு பண்ணி என் கணவரை துக்கப்படுத்துகிறேன், வேதனைப்படுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? மனம் திரும்புங்க, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவங்களை பரிசுத்தப்படுத்துவாராக, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இழந்து போன சமாதானம், சந்தோஷத்தை தேவனுடைய குடும்பத்தில் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்துக்காக, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கொண்டு நீ பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் இதயத்தை உமக்கு முன்பாக திறக்கிறேன் ஆண்டவரே. நான் ஒரு பாவியான மனுஷிதான் ஆண்டவரே. ஐயா ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாரும், ரத்தத்தினால கழுவும் என்று செபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. ஐயா, நான் பொய் பேசுகிறேன், என் கணவரை ஏமாத்துறேன், நான் துக்கப்படுத்திட்டேன், இந்த பாவத்தெல்லாம் மன்னியும் என்று சொல்லி கேட்குற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு உடைய சமாதானத்தை கொடும் ஆண்டவரே. சந்தோஷம் இல்லாத குடும்பங்களுக்கு உடைய சந்தோஷத்தை கொடும் ஆண்டவரே. இயேசு அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், இயேசு அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பத்தில் வாரும், சகை போல நாம அழைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளையோட குடும்பங்களுக்குள்ளேயும் கடந்து செல்வீராக ஆண்டவரே. குடும்பங்களில் காணப்படுற ஆசுவாத தடைகள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். குடும்பத்தில் காணப்படுற போராட்டங்கள் இயேசு நாமத்தினாலே மறையட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளே அன்பற்ற தன்மையை கொண்டுக்கூடிய ஆவிகள், பிரிவினையை தூண்டக்கூடிய ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் இயேசு நாமத்தினாலே மாறட்டும். வறுமை நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பங்கள் உம்மக்களை வாழ்ந்திருக்கட்டும், உம்மக்களை மகிழ்ந்திருக்கட்டும். கர்த்தாவே, நீ பெரிய காரியங்கள் செய்யும், உங்களோட நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நாளை தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும் திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்திற்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்க வாருங்கள். மேலும் சனிக்கிழமை ஒளிபரப்பாகும்
ஜெபிக்கலாம் வாங்க நேரலை நிகழ்ச்சியையும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியும் குடும்பத்துடன் காண தவறாதிருங்கள். மீண்டும் மற்றொரு இனியலர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.